இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கும் திரைப்படம் இதயம் முரளி படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படத்தில் இதயம் இருக்கா இல்லையா? இந்த திரைப்படத்தை பழைய திரைப்படத்தை பார்த்த மாதிரியே இருக்கா, இல்லை பழைய படத்தை டைட்டில் வந்து கெடுத்திருக்காங்களா? நான் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை ஏண்டாப்பா எடுத்தாங்க அப்படின்னு 2:45 நிமிஷம் படம். இந்த படம் தேவையா? இந்த படத்தில் அப்படி என்ன கதை சொல்ல வந்தாங்க? இந்த திரைப்படத்தோட கதையை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்தில் அதர்வால், பிரீத்தி முகுந்தன், ஆடுகள நரேஷ், காளி வெங்கட், ரஷன், பரத் பாசல், பரிதாபங்கள் சுதாகர் மற்றும் பல நடிச்சு வெளியே வந்திருக்கும் திரைப்படம் இதய முரளி. இந்த படத்தில் கதை பார்த்துருப்போம். ஓப்பனிங் சீன்லேயே கதாநாயகனுக்கு வந்து கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க. அந்த இந்தியாவில் வந்து பார்க்கும்போது அந்த உள்ளே வந்து ஃப்ளைட்டில் வந்து யாரும் தமிழ் பேசுகிற ஆள் யாருமே இல்லை. தமிழ் நல்லா பேச தெரிஞ்சவர் தமிழனாக இருக்கிறது நம்ம வந்து கதாநாயகனுக்கு அப்புறம் கூட வர்றது யாருன்னா நம்ம வந்து பரத் பாசல். அவர்கிட்ட எப்படியாவது வந்து பேசணும், நம்மளோட கதையை யார்கிட்டவாது சொல்லணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அவர் ரொம்ப எனக்கு எதுக்குப்பா உன் கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவரை எப்படியாவது கம்பல் பண்ணி தெரிய வச்சு இவங்க கதாநாயகனோட கதையை கேட்டே ஆகணும், ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரிங்க அப்படின்னு சொல்லி அவர் கதையை கேட்க வைக்கிறாங்க. அவரும் சொல்ல 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 இந்த கதையில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் என்ன இருந்தது, கதாநாயகன் என்ன இருந்தது, கதாநாயகன் அப்படி பாதிக்கப்பட்டு வந்து அப்படி என்ன லவ் ஸ்டோரி சொல்லணும். அதாவது இந்த திரைப்படத்தில் என்ன சொல்றதுன்னா, இதயம் படத்தோட டைட்டில் வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இதயம் திரைப்படத்துக்கு இந்த டைட்டிலே வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா இதயம் திரைப்படத்தை வந்து இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு பார்த்துருப்பாங்களா அது நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு பாட்டும் வந்து ரொம்ப ஹிட்டான சாங்ஸு. அந்த படமே வந்து ஒரு கிளாசிக்கான மூவி, ஓகேங்களா, ஒரு கிளாசிக்கான ஒரு அழகான லவ் ஸ்டோரி. இப்போ அந்த திரைப்படம் பார்த்தா கூட கண்ணுக்கே நிற்கும். அந்த இதய முரளி காதலை சொல்லும்போது ஒவ்வொரு சீனும் வந்து பதட்டத்தோடு இருக்கும். அந்த காதலை வந்து பார்க்கும்போது நமக்கே அந்த காதலை வந்து சொல்லும்போது இதுவாகிடும், அலை வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் டச்சான படம் இதய முரளி, அவங்க அப்பா நடித்தது. அந்த படமே இன்னும் அழியாமல் தான் இருக்குது. இன்னும் காதலுக்காக எடுக்கப்பட்ட திரைப்படம் இன்னும் காலத்தின் அழியாத காவியமாக வந்து நம்ம மனசில் வந்து நிறைய படம் வாழ்ந்துன்னு தான் இருக்குது. ஒருதலை ராகம், ஏன்னா காதலுக்கு அறியாத காவியங்கள் படம் எத்தனையோ திரைப்படங்கள் இருக்கு. ஒருதலை ராகம், வசந்த மாளிகை, எவ்வளோ, அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட்லாம் இந்த மாதிரிலாம் வந்து எவ்வளோ இருக்கு. அனார்கலி சலீம், அந்த மாதிரி திரைப்படத்தோட டைட்டிலில் வச்சு டேமேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா நடித்த ஒரு 10% நடிப்பு கூட அவங்க முகத்தில் அதர்வாலுக்கு வரல. ஏன் அது மாதிரி பண்ணுறாரு தெரியல. கேட்டால் மட்டும் அப்புறம் இவங்க படத்தை வந்து கிழிச்சிட்டாங்களே, இந்த மாதிரி படம்லாம் எடுத்தா ஏன் வந்து பார்க்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து யூடியூபருக்கு கிழிக்க மாட்டாங்க. இந்த திரைப்படத்தில் ஒன்றுமே இல்லை யாருக்கு நடிப்பு. அதர்வாலுக்கு நடிப்பை வந்து முகத்தில் வந்து வரவே இல்லை. ஆதர்வா வந்து பார்த்தீங்கன்னா அது நடிப்பு வந்து ரொம்ப நல்லா நடிப்பார். அதர்வா அழகாக பண்ணுவார். ஆனால் இந்த திரைப்படத்தில் அவர் நடிப்பு நல்லா இல்லை. அதாவது மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது, அவர் பர்சனாலிட்டியாக இருக்கலாம், ஸ்மார்ட்டாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், நடிப்பு வரணும். காதலை ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்கிற இதை வந்து பதட்டம் அவர் முகத்தில் அந்த அவங்க அப்பா காட்டின ஆக்ஷன்ஸ் வரலை. ஒன்றும் அது இதய முரளி வச்சிருக்கக்கூடாது, மன்மத லீலைன்னு வச்சிருக்கலாம், மன்மதன் அம்புன்னு வச்சிருக்கலாம். எதுக்கு இது டைட்டிலாம் வைக்கணும்? ஏன்னா காதலை வந்து நம்மளோட மனசை வந்து ஒருத்தர்கிட்ட பறி கொடுத்தா அந்த காதலை சொல்கிறதுக்கு வந்து நம்ம தயங்குவோம், பதட்டம் இருப்போம். இவங்க காதலை நம்மளுக்கு அழுத்தமாக இருக்கமோ, ஐயோ சோகமாக இருக்கே இது இந்த காதல் கதை அப்படின்னு நம்ம மனசில் ஏறும். அது கூட ஏறலை. ஏன்னா காதலை மாற்றி மாற்றி பண்ணுறாரு. இவையிலனா அவன், அவையிலனா இவன், இவையிலனா அவா, அந்த மாதிரி வந்து கதையை வந்து மாற்றி மாற்றி லவ் பண்ணால் எங்கேருந்து சார் இந்த படம் வந்து நல்லா இருக்கும்? 2K கிட்ஸுங்க நிறைய திரைப்படத்தை பார்க்காத திடீர்னு பசங்க கிட்ட எடுத்துட்டு போய் திடீர்னு காட்டினா ஏதாவது எடுத்து நிற்க வச்சு அப்படி சூப்பர் அப்படின்னாங்களா. அந்த மாதிரி தான் சில பேருக்கு பிடிக்கலாம். என்ன ஒன்று திரைப்படத்தில் வந்து இசை தமன் நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகான இசை. சாங்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் வந்து நம்ம கேட்கவும் நல்லா இல்லை. படத்தில் ஒவ்வொரு சாங்கும் பார்க்கும்போது தமிழோட இசை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பேக்ரவுண்ட் பிஜிபி ஆகட்டும், அதே மாதிரி திரைப்படத்தோட வந்து
சினிமா ஃபோட்டோகிராஃபர். அதாவது என்ன சொல்கிறேன்னா, சினிமா ஃபோட்டோகிராஃபர் இந்த திரைப்படத்துக்கு வந்து 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேர் சினிமா ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப வந்து அழகா பண்ணியிருக்காங்க. எடுத்திருக்க லொக்கேஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. யுஎஸ்ல போய் நிறைய சீன்ஸுக்கு எடுத்திருக்காங்க. நியூயார்க், மதுரை, திருச்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸுக்கு நல்லா காட்டியிருக்காங்க. ஸோ அந்த விஷுவலாக பார்க்கும்போது சினிமா ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப அழகாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு 2 பேருமே. அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட வந்து என்ன சொல்கிறது, ரைட்டர், டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாமே வந்து ஆகாஷ் பாஸ்கரன் அவர் தான் பண்ணியிருக்காரு. என்னத்தை டைரக்டர் பண்ணாரோ, இவ்வளோ லொக்கேஷன்ஸை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுத்து படத்தை எடுத்து கொட்டுறாங்க. நல்ல கதையாக எடுக்கலை, ஹீரோங்களுக்காக எடுக்காம உங்களுக்காக எடுங்க, கதையை நம்பி எடுங்க. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்து சார். இதய முரளி படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. பரிதாபங்கள் சுதாகர் வர காமெடி இடம்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தேட்டரில் வந்து அதம் பறக்குது. என்ன கேட்டிங்கன்னா நம்ம முரளி அதர்வாவை விட கதாநாயகனை விட கண்டிப்பாக வந்து பரிதாபங்கள் சுதாகர் வரும்போதுலாம் தேட்டர் அதம் பறக்குது. இது உண்மை. அதே மாதிரி சில ஹீரோயின்ஸ் போர்ஷன்ஸ்லாம் அவங்கவுங்க கொடுத்த போர்ஷன்ஸ் என்னவோ அதை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லா இருக்குது. ஓகே பரவாயில்ல. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து 2 ஹவர் 45 நிமிஷம்லாம் உட்கார முடியாது தேட்டரில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஏண்டாப்பா உட்கார்ற நிலைமைக்கு படத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான திரைப்படம் இதயம் முரளி. அதனால தான் இந்த திரைப்படத்திற்கு வந்து இதயமே இல்லைன்னு. படத்தில் அவங்களுக்கும் இதயம் இல்லை, படத்தில் வந்து படத்துக்குள்ளவும் இதயம் இல்லை, கதாநாயகங்களுக்கும் இதயம் இல்லை. இந்த படத்தை நம்ம பார்க்குறவங்களுக்காவது இதயம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதயம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த திரைப்படத்தை போய் நம்ம வந்து ஒரு தடவை பார்த்துட்டு பார்க்கலாம். ஓகே, காசை வேஸ்ட் பண்ணிட்டு வரலாம். வணக்கம்.